Hello friends, today we can discuss topological chart. Topological chart சிம்பிளாக சொன்னோன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மெத்தடில் கொடுத்துப்பாங்க. இதில் பாத் இருக்கும், வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு கிராஃபை வச்சு பாத் வெர்டெக்ஸ் கண்டுபிடிதான் டோபாலஜிக்கல். நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். A topological chart is an ordering of vertex. ஆர்டராக இருக்கணும் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டைரக்ட் ஆர் ஐசைக்ளிக் கிராஃப். ஒரு கிராஃப் சர்ச்சில் ஐசைக்ளிக் கிராஃப் சர்ச் மெத்தடில் இருக்குது. தட் இட் ரெஃபர் எ பாத்து. ஒரு பாத்து ஒரு ஏபிசிடிஇ இந்த இதில் பாத்து போகும். ஏக்கு டிக்கு அந்த கனெக்ஷன் பாத்து அதை இங்கேருந்து அந்த அம்புக்குறியை தான் நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாத் வழியை தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். விஐ பிஜே அப்படின்னு அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. தென் பிஜே அப்பியர் ஆஃப் ஆஃப்டர் விஐ இன் ஆர்டரிங். அந்த ஆர்டரில் கொண்டு வர சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. டு கன்சிடர் எ கிவன் கிராஃப் பிலோ. இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க, 5 வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏபிசிடி அப்படின்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு டைரக்ஷன் போதா ஏக்கு டிக்கு ஒரு கனெக்ஷன், ஏக்கு பிக்கும். இப்போ இங்கே சிம்பிளாக சொன்னோன்னா இப்போது ஒரு ஏ எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஏக்கும் போதா ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏக்கும் கனெக்ஷன் போகல அப்போ என்ன பண்ணலாம்? 0 போட்டலாம். இப்போ ஏக்கும் பிக்கும் கனெக்ஷன் போதான்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் கனெக்ஷன் போதா அப்போ நம்ம 1 போட்டுக்கலாம். தென் ஏக்கு சிக்கு கனெக்ஷன் போகுது அப்போ 1 போட்டுக்கலாம். இதாங்க சிம்பிள் மெத்தடே. இதில் கனெக்ஷன் பார்த்து போனால் 1 போட்டுக்கலாம், போலினா நம்ம 0 வேல்யூ போட்டுக்கலாம். தென் சால்வ் பண்ணலாமா? ஸ்டெப் 1 ஆர் பாஸ் 1. 5 எலமெண்ட் இருக்கிறதுனால நம்ம 5 பாக்ஸஸ் போட்டுக்கலாம். B, C, then D. ஹரிசாண்டலாகவும் ஏபிசிடி வேல்யூ எழுதிக்கோங்க, வெர்டிக்கலாகவும் ஏபிசிடி வேல்யூ எழுதிக்கோங்க. D, then E வேல்யூ எழுதிக்கலாமா? ஐஜே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜேக்கு ஒரு பாத் ஏபிசிடிஇன்னு. இப்போ ஐக்கு ஏபிசிடிஇ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? கிராஃப் பாருங்கள். ஏக்கும் கனெக்ஷன் போகல அதனால் 0. ஏக்கு பிக்கு கனெக்ஷன் போகுது 1. ஏக்கு சிக்கு கனெக்ஷன் போகுது 1. ஏக்கு டிக்கு கனெக்ஷன் போகுது 1. ஏக்கு இக்கு போகல தென் 0. இப்போது பிக்கும் ஏக்கும் ஏக்கு பிக்கு எப்பயுமே இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துட்டுனா அதுக்கிட்டேருந்து இன்னொன்று போதான்னு தான் பார்க்கணும். அதுக்கிட்டேருந்து ஒன்று வந்தால் நம்ம போடக்கூடாது. இப்போ பிலேருந்து ஏக்கு கனெக்ஷன் போகல அதனால் 0. இப்போ பிக்கும் போதா? இல்லை, 0. இப்போ பிக்கும் சிக்கு போகுது தென் 1. தென் பிக்கும் டிக்கும் போல 0. பிக்கும் இக்கும் போல 0. தென் சி எலமெண்ட் எடுத்துக்கலாம். சிக்கும் ஏக்கும் போதா? இல்லை, ஏலேருந்து சிக்கு வருது தவிர சிலேருந்து ஏக்கு போகல அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். தென் சிலேருந்து பிக்கு போதா? இல்லை, 0. சிக்கும் இல்லை 0. சிக்கும் டிக்கும் இல்லை 0. சிக்கும் இருக்கா? இருக்குது. சிக்குலேருந்து இக்கு போகுது அதனால் 1. இப்போ டி எலமெண்ட் எடுத்துக்கலாம். டிலேருந்து ஏ போகல, டிலேருந்து பிக்கும் போகல, தென் சிக்கு போகுது தென் 1. தென் டி டு டி நோ, டி டு இ போகுது 1. தென் இ எடுத்துக்கலாம். இக்கு இலேருந்து ஏக்கு போகல, இலேருந்து பிக்கும் போகல, இலேருந்து சிக்கு போகல ஆனால் சிலேருந்து ஈக்கு வேணாம் வருது. அப்போ நம்ம 0 தான் போடணும். ஏன்னா எந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து அந்த ஒன்றுத்துக்கு பார்த்து போதான்னு தான் பார்க்கணும் தவிர அதுலேருந்து வரது எழுதக்கூடாது. ஓகேவா? இலேருந்து டிக்கு போல 0, இலேருந்து ஈக்கும் போல 0. இப்போ நம்ம வேல்யூ டேபிளில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க.
டைரெக்டாக இப்படி இப்போ ஏலேருந்து பிக்கு இந்த மாதிரி போட்டால் வரலாம். ஆனால் இப்படி இப்போ நம்ம ஏ எடுக்கும்போது ஏ எலமெண்ட் எடுத்துட்டோன்னா இங்கேருந்து பார்த்து போனால் தான் இதுக்கு 1. ஓகேங்களா? இப்போ பி எடுத்துக்கிறோம். ஆனால் பார்த்து இப்போது பி எடுத்துக்கன்னா இங்கேருந்து தான் வர்றதை தவிர இங்கேருந்து போகல. அதனால் நம்மளுக்கு வந்து 0. சப்போஸ் இது அம்புக்குறி இப்படி வச்சுருந்தாங்கன்னா நம்ம 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஷார்ட் ஃபார்மை புரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் டேபிள் ஃபில் பண்ணியாச்சு. இதோட இன்டிகிரி வேல்யூ கொடுத்துக்கலாம். எத்தனை 1 இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 1 கூட இல்லை, அதனால் 0 போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு 1 இருக்குது. இதில் 1 2 3 3 1 இருக்குது. இதில் ஒரே ஒரு 1 இருக்குது. இதில் 2 1 இருக்குது. தி presidency ஆஃப் ஏ. இப்போ இது ஏ தானே நான் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதனால் ஏ வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? இப்போது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் இதோட மெத்தட். ஓகேவா? பிலேருந்து எடுத்துக்கலாம். பிலேருந்து பி சி டி இ. தென் காப்பி தானே அந்த வேல்யூஸ். பி சி டி இ சி டி இ ஐஜேவா வெர்டிகலாக பிசிடிஇ, ஹரிசாண்டலாக பிசிடிஇ. இப்போ அதே மாதிரி தான் கம்பேர் பண்ண பிக்கு பார்த்துருக்கான்னு நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அப்படின்னு. பிக்கு போல் 0, பிக்கு சிக்கும் போது 1, பிக்கு டிக்கு போல் 0, பிக்கு இக்கும் 0, சிக்கு பிக்கு போல் 0, சிக்கு போல் 0, சிக்கு டிக்கு 0, சிக்கு இக்கு 1. then d को b को 0, d to c 1 போது. then d to d 0, d to e 1, d எல்லாமே 0. ஓகே, இதோட இன்டிகிரி வேல்யூ எடுத்துக்கலாமா? இதுக்கு 0, இதுக்கு 2, இதுக்கு 0, இதுக்கு 2. ஓகேவா? தி precedence of b செகண்ட் சால்வ் பண்ணதுனால இது வந்து 2. இப்போது இங்கே ஒன்று பாருங்கள், இந்த வெர்டெக்ஸ் அப்படி இருக்கா? இந்த வெர்டெக்ஸ்க்கான வார்த்தைகளில் நம்ம சொல்யூஷனில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஏ இந்த ப்ரெசிஷன்ஸ் என்ன ஏ. இப்போ ஏ வேல்யூவை நம்ம இந்த டேபிளில் எடுத்துக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே 0. அதனால் வெர்டிக்கலாக அப்படியே இது கேன்சல் பண்ணிக்கோங்க. இது வேல்யூ 0 ஏன்னா மற்றதுக்கெலாம் வேல்யூ இருக்குது. தென் ஹரிசாண்டலாக அது கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த 1க்கு வேல்யூ, ஏன்னா ஏ ஃபஸ்ட்டு ஷார்ட்டட் பண்ணியாச்சு. தென் பி பாருங்கள், எல்லாத்துக்கும் 0 வந்துச்சா? தென் நம்ம வந்து எல்லாத்துலேயும் பண்ணலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுனால தனித்தனியாக தென் ஹரிசாண்டலாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இன்டிகிரி வேல்யூ எதுக்கு 0 வருதோ அதுக்கு நேராக இருக்க வெர்டிக்கலில் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 2 ஃபினிஷ்டு. அதனால தான் B2 வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. தென் ஸ்டெப் 3 பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் தான் நான் வந்து இங்கே கிராஃப் போட்டு வச்சுருக்கேன், திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு. தென் ஸ்டெப் 3R 3 போட்டுக்கலாம். இப்போ வந்து சி எடுத்துக்கலாம். சி டி இ ஐ ஜே சி டி இ சி டி இ. சிக்கு பார்த்து போதா? இல்லை. சிக்கு டிக்கும் இல்லை, சிக்கு இக்கு போகுது. தென் டிக்கு சிக்கும் இருக்கு. தென் டிக்கு இல்லை. தென் டிக்கு இக்கும் இருக்கு. தென் இக்கு சிக்கும் இல்லை. சிலேருந்து போது தவிர இலேருந்து சிக்கு வரல, அதனால 0. இ டு டி
0, e to e 0. இப்போ இங்கே பாருங்கள் இன்டிகிரி வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இதில் 1 இருக்குது, இதில் 0 இருக்குது, இதில் 2 இருக்குது. இப்போ இன்டிகிரினா நம்ம என்ன பண்ணோம்? பிரசிடென்சிக்கு எந்த 0வோ அந்த தான் வெர்டிக்கல். இப்போ டியோட வேல்யூ தான் வெர்டிக்கலாக 0வாக இருக்குது. தென் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா டிக்கு டி தான் கேன்சல் பண்ணோம். இங்கே பாருங்கள் நம்ம பிக்கு தானே பண்ணோம். தென் ஏக்கு பண்ணிக்கிற மாதிரி டி, ஏன்னா டியில் தான் 0க்கு, அப்போ டியோட வேல்யூ தான் கேன்சல் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ தேர்டு பிரசிடென்சி வந்து டி. அப்போ பிரசிடென்சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3, ஏன்னா அது தேர்டாக இதுவாயிடுச்சு. தென் step 4, then next D and E. I, J, D and E, D and E. டிக்கு இல்லை 0, டிக்கு இருக்கு 1, ஈக்கு இல்லை 0, ஈக்கு இல்லை 0. சாரி, இது சிங்க, ஏன்னா நம்ம டி கேன்சல் பண்ணிட்டோம்ல, சாரி. இப்போ சி அண்ட் இ வேல்யூ. தென் இது இன்டிகிரி வேல்யூ 0, 1. அப்போது சி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ தேர்டு பிரசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு 4. தென் ஸ்டெப் 5 இ. ஐஜே இ ஈக்கு இல்லை. தென் இன்டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 0, ஃபினிஷ்ட். இப்போ இதுக்கு வந்து ஸ்டெப் 6ல் மொத்தமாக நம்ம வந்து 0 வேல்யூ வச்சு நம்ம வந்து முடிச்சாச்சு. தென் வெர்டெக்ஸ் வேல்யூ எழுதலாம். வெர்டெக்ஸ் வேல்யூனா இந்த இன்டிகிரியில் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த டோபாலஜியோட வெர்டெக்ஸ் வேல்யூ. எத்தனை 1 எத்தனை 2 கிடச்சிச்சு அப்படின்னு 5 வேல்யூஸ் இருக்கிறதுனால அதனால 5 போட்டலாம். 1, 2, 3, 4, 5. தென் 5 எலமெண்ட்டாக ஏ, பி, சி, டி, தென் இ எழுதிக்கலாமா? எலமெண்ட்டாக ஏ, பி, சி, டி, இ 5 எலமெண்ட் இருந்தாலும் 1, 2, 3, 4, 5. இப்போது ஏவோட இன்டிகிரி வேல்யூவை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ தானே இதாகிடுச்சு. அப்போ இன்டிகிரி வேல்யூனா 0, 1, 3, 1, 2. 0, 1, 3, 1, 2. தென் பியோட வேல்யூ இன்டிகிரி பாருங்கள் 0, ஏன்னா பிலேருந்து எழுதணும். 0, 2, 0, 2. பிலேருந்து எழுதலாமா? 0, 2, 0, 2. தென் ஸ்டெப் 3யோட இன்டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா டி, அதனால் டியில் எழுதலாம். தேர்ட் வந்து டி முடிஞ்சிருக்கு. 1, 0, 2, தென் 0, 0, 1, 0. மிச்சம் இருக்க பாக்ஸில் 0 வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. தென் இதில் வந்து என்கியூ டியூக்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. என்கியூ எது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு? டிக்யூ வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவா, செகண்டு பி, தென் டி, தென் சி, இ எழுதிடலாமா? ஏ பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட், பி, தென் டி, சி, இ. ஏ, பி, டி, சி, இ. இப்போ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கோ அதுக்கு நேரம் ஃபஸ்ட்டு இது வந்து பிரசிடென்ஸ் ஆயிடுச்சா. தென் இது வந்து செகண்ட், தேர்டு வந்து டி, ஓகேவா? ஃபோர்த்து வந்து சி, ஃபிஃப்த்து வந்து இ. ஓகேங்களா? இதுதான்
பார்த்துக்கோங்க. ஒரு கிராஃபிக்கல் இது இருக்கும், நம்ம கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுக்கான பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணுன்னா அதுலேருந்து பார்த்து போனால் தான் 1 போடணும், ஓகேவா? இல்லைன்னா 0 போடணும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். சில நேரத்தில் ரிவர்ஸ்லேயும் வரலாம். இந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் கொடுக்கல, அதனால் வந்து இருக்கிற பார்த்து வச்சு நம்ம பார்த்துருவோம். டைரெக்டாக இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துட்டா அதுலேருந்து ஒன்றுத்துக்கு போனால் தான் 1 கொடுக்கணுமே தவிர இன்னொன்று வரலின்னா நம்ம 0 தான் கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஓகேங்களா? இந்த மாதிரி 0 வெற்றிக்கெல்லாம் 0 வந்தால் கேன்சல் பண்ணிட்டு ப்ரெசிடென்சி வேல்யூ எந்த ஸ்டெப்பில் பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்போட நம்பர் எழுதிக்கோங்க. தென் கடைசியாக கிடைச்ச இன்டிகிரி வேல்யூவோட வெர்டெக்ஸ் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி எந்த வேல்யூவு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்தில் இதாகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்பில் முடிஞ்சிருக்கோ அத்தனை ஸ்டெப்போட நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மென்ஷன் பண்ணுங்க எப்போ முடிஞ்சிச்சு, எந்த 0 டிகிரியில் முடிஞ்சிச்சின்னு. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஃபஸ்ட் பிளேஸு, பி செகண்ட் பிளேஸு, டி வந்து சி வந்து 4th பிளேஸு, டி வந்து 3rd பிளேஸு, இ வந்து 5th பிளேஸு. தென் என்கிடிக்யூ ஏ ஃபஸ்ட்டா, பி செகண்டா, டி வந்து 3rd, 4th வந்து சி, 5th இ. தென் அவ்வளோதான், சிம்பிள் டோபாலஜிக்கல் ஒரு கிராஃபை வச்சு டேபிள் க்ரியேட் பண்ணி இது பண்ணுறது. Thank you.